இந்திய திரையுலகில் இருக்கும் முன்னணி நடிகர்கள் பலருமே லோகேஷ் அவர்களுடைய இயக்கத்தில் நடிக்க ஆர்வம் தெரிவித்திருப்பார்கள். அதன் பிறகு மீண்டும் விஜய் சாருடன் இணைந்து லியோ திரைப்படத்தை இயக்கிய லோகேஷ் அவர்கள் விக்ரம் அளவிற்கு லோகேஷிற்கு வெற்றியை பெற்று தரவில்லை என்றும், இருந்தாலுமே வசூலை பொறுத்தவரையில் லியோ திரைப்படம் வெற்றி படமாகவே அமைந்து வந்திருக்கு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா விஜய் சார் மற்றும் கமல் சாரை வைத்து படம் எடுத்த லோகேஷ் அவர்கள் தற்பொழுது சூப்பர் ஸ்டாரை வைத்து கூலி என்கிற ஒரு திரைப்படத்தை இயக்க இருக்காரு. இந்த படத்துடைய டைட்டில் டீசர் வீடியோ சில தினங்களுக்கு முன்பு வெளியாகி வரவேற்பை பெற்று வந்திருக்கணும். இந்த படத்துடைய டைட்டில் டீசரை பார்க்கும்போது இந்த திரைப்படம் தங்க கடத்தலை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தெரிய வந்திருக்கு. மேலும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பேசும் வசனங்களும் அவருடைய கெட்டப்பும் ரசிகர்களை வெகுவாக ஈர்த்திருக்கணும். எனவே லியோ திரைப்படத்தில் தவறவிட்டதை கூலி படத்தின் மூலம் லோகேஷ் அவர்கள் சரி கட்டுவார் எனவும் எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. மேலும் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் அனிருத் இசையில் உருவாகும் இந்த திரைப்படத்திற்காக லோகேஷ் கனகராஜ் வாங்க உள்ள சம்பளம் பற்றிய ஒரு தகவல்கள் தற்பொழுது கிடைத்திருக்கு. அதாவது இந்த திரைப்படத்திற்காக லோகேஷ் அவர்கள் 50 கோடிக்கு மேல் சம்பளம் வாங்க இருப்பதாக ஒரு தகவல்கள் கசிந்து, விக்ரம் படத்துடைய வெற்றிக்கு பிறகு லோகேஷ் அவர்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா மலமளவென உயர்ந்து விட்டது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சரி, ஓகே, இது போன்ற சினிமா பிரபலங்களை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்ட் சென்டர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.